சித்த மருத்துவத்தில் ஆண்மைக்கு மருந்து இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே. சித்த மருத்துவத்தில் நல்ல அற்புதமான மருந்துகள், லேகியங்கள், தைலங்கள் எல்லாமே இருக்குது. ஆண்குறி பெருசாக்குறதுலேருந்து விந்தணு உற்பத்தியை அதிகமாக்குற வரையும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இதில் இருக்குது. எங்ககிட்ட ஒருத்தர் ஆண்மை குறைவு அப்படின்ற பட்சத்தில் வராரு அப்படின்னாவே நாம் ஃபஸ்ட்டு சமநிலையில் நம்ம கொடுத்துரும். ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீண்ட நாட்கள் நீங்கள் உடல் உறவு வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு தான் போகும். அது நேச்சுரல் தான். இதில் சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க சங்கு, சிப்பி, முத்து, பவளம் போன்ற மினரல்ஸ் எல்லாமே நேச்சுரல்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்தும். அதாவது சித்த மருத்துவத்தில் அகமருந்து 32, புறமருந்து 32 அப்படின்றது இருக்கு. வர்ம தடவு முறைகள், அடங்கல்கள், இலக்கு முறைகள், தொக்கணங்கள், பிளிச்சல், கட்டு, வஸ்தி, ஒத்தடம். சித்த மருத்துவத்துல நமக்கு நிறைய தொடாத டாபிக்கே இல்லைன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கான தனி மருத்துவம் இருக்கு. கேன்சரை புற்று பற்றி தனியா ஒரு புக்கே இருக்கு. புற்று நிதானம் அப்படின்றது இருக்கு. ஃபிராக்சரை பத்தி எப்படி இருக்கு. நயன நோய் தொகுதி அப்படின்றது இருக்கு. நயன நோய் தொகுதினா கண்களுக்கு மட்டுமே தனித்தனியா இருக்கு. சித்த வைத்தியத்துல எந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்பீங்க, எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் கியூர் பண்ண முடியும், அதை பற்றி சொல்லுங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையும் உணவே மருந்து அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே. ஒரு உணவை நம்ம தொடர்ந்து எடுக்கும் போது நம்ம உடம்புல அது குறைபாடுனால் சில பேர் இப்போ நமக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இரும்பு சத்து சார்ந்த உணவுகளை இப்போ கீரைகளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துலையோ, இல்லை மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிற உணவுகளை கொடுக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த நோய் தீருது. ஸோ இதில் சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க வெறும் செடியை மட்டும் பிடிக்க மாட்டோம். அதாவது இலையை கொடுப்போம், வேர்களை கொடுப்போம், ப்ளஸ் மினரல்ஸ் நம்ம கொடுப்போம், ஜீவ பொருட்களை கொடுப்போம். உயிரினங்கள் சில டைமில் நம்ம ஜீவ பொருட்களையும் மருந்தாக நம்ம கொடுப்போம். அடுத்தது உபரசங்கள் கொடுப்போம், உப்புகள் அதுக்கடுத்து சங்கு, சிப்பி, முத்து, பவளம் போன்ற மினரல்ஸ் எல்லாமே நேச்சர்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள். ஆமாம், எல்லாமே நேச்சுரல்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்தும். அதாவது சித்த மருத்துவத்தில் அகமருந்து 32, புறமருந்து 32 அப்படின்றது இருக்குது. அகமருந்து 32னா உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய 32 வகையான மருந்துகள். அதாவது கஷாயமாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், தைலமாக இருக்கட்டும், லேகியமாக இருக்கட்டும், ப்ளஸ் பற்ப செந்தூரங்கள், சுண்ணங்கள், கட்டு, கலங்கு, இந்த மாதிரி 32 வகையான உள் மருந்துகள் இருக்குது. ஓகே. ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் தெரப்பி 32 இருக்கு. வர்ம தடவு முறைகள், அடங்கல்கள், இலக்கு முறைகள், தொக்கணங்கள், பிளிச்சல், கட்டு, வஸ்தி, ஒத்தடம், இந்த மாதிரி 32 வகையான புற எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மட்டுமே இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லா நோய்களுக்கான ஒரு மெடிசனாக இருக்குமா? ஆமாம். அதாவது நம்ம இப்போ சித்த மருத்துவத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, சில சாதாரண முட்டி வலி, கை கால் வலி, இந்த மாதிரி தான் அப்படிதான் ஒரு புரிதல். ஆமாம் ஆமாம். சித்த மருத்துவத்தில் நமக்கு நிறைய தொடாத டாபிக்கே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது பாலவாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கான தனி மருத்துவம் இருக்கு. சரிங்களா. புற்று நிதானம் இருக்கு. கேன்சரை புற்று பற்றி தனியாக ஒரு புக்கே இருக்கு. புற்று நிதானம் அப்படின்றது இருக்கு. ஒடிவு முறிவு சரசாரியை அப்படின்றது புக் இருக்கு. ஃப்ராக்சரை பற்றி எப்படி இருக்கு. நயன நோய் தொகுதி அப்படின்றது இருக்கு. நயன நோய் தொகுதினா கண்களுக்கு மட்டுமே தனித்தனியாக இருக்கு. செவி விழி, அதாவது செவியை பற்றி தனியாக நமக்கு தனியாக புக்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி உடல்ல வர நோய்களை பொறுத்து அதுக்குன்னு தனித்தனி, இப்போ எப்படி நமக்கு பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட், கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டு, ப்ளஸ் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்கு. இதுக்கு தனியாக ஒரு புக்கே இருக்கு. ஓகே. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் பெருசாக இது ஒரு சின்ன விஷயமா வெளியில் தெரியலாம். ஆனால் இந்த பிரச்சனை தான் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையவே இருக்கு. இதுக்கான மருந்தோ இதுக்கான ஒரு ரெமெடியோ என்னன்னு சொல்லுங்க. இந்த ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது நிறைய பேருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதால முடி கொட்டுதா, இல்லை முடி கொட்டுறதால ஸ்ட்ரெஸ் ஆகுதா அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் குழம்பி சுற்றுறாங்க. அதில் நானும் ஒருத்தம். ஸோ இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா இதில்? கண்டிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக முதல்ல ஹேர் ஃபால் எதனால் வருது அப்படின்றத நம்ம
தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஓகே. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா பெண்களுக்கு வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப காமனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும். சிலருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், தூக்கம் வராது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இது அதனால் ஹேர் ஃபால் இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த தூக்கத்தோட சைக்கிளையும் வந்து சேர்த்து நம்ம கணுவோம். சிலருக்கு வந்து மேல் நியூட்ரிஷன் இருக்கும், அயன் டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் வந்து இதாக இருக்கும். ஸோ இதனால் ஏன்னா முடியோட உற்பத்திக்கு அயன் வந்து ரொம்ப தேவை. சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படும். அந்த பொடுகு இது மாதிரி அரிப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து அந்த வேர்க்கால்களை வீக் ஆகி வந்து கொத்து கொத்தாக வந்து வேர்களை வந்து முடி வந்து ஹேர் லாஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபங்கல் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நாங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். அதான் என்ன ரூட் காஸோ அதை வந்து நம்ம இது கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஹேர் லாஸ் வந்து நல்லா கண்ட்ரோல்ட் ஆகும். இப்போ ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கான ஏதாச்சும் ரெமெடிஸ் இருந்தால் சொல்லுங்கள். இருக்குது சார். ஆக்சுவலாக நேச்சுரலாக வந்து இந்த நாட்டு மருந்து கடைகளில் வந்து பரங்கிப்பட்டை சூர்ணன்றது கிடைக்கும். சரிங்களா? இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தை நல்லா பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துட்டு அதை ஃபேஸ் பேக் மாதிரி வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரணும். அப்படி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க முல்தானி மெட்டியோட இது பல மடங்கு வீரியமாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். ப்ளஸ் வந்து முகப்பரு வந்து அந்த சின்ன சின்ன பரு மாதிரி வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே கண்ட்ரோல்ட் ஆகும். தேவைப்பட்டால் இந்த பரங்கப்பட்ட சூர்ணத்தை பாலில் கலந்து ஒரு டம்ளர் உள்ளே குடிக்கலாம். இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே ஸ்கின்ல தேவையில்லாமல் வருது பார்த்தீங்களா, அந்த ரேஷஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. சரிங்களா? இதை பயன்படுத்தின இதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். நல்ல சூப்பரான ரிசல்ட் இருக்குது. பெரிய ஒரு பின்பம் வெளில என்ன சொல்லிப்பாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆண்மை பிரச்சனைனா போய் சித்த டாக்டரை பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மித்தே இருக்குது. பட் இங்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி யாருக்குமே தெரியாது. பட் இதுதான் வந்து ஹைலைட்டபிளாக இருக்குது. ஆனால் அதுலேயே வந்து நிறைய குற்றங்களும் இருக்குது. இது சாப்பிட்டதால எனக்கு செக்ஷுவலாக எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, சித்த மருத்துவத்தில் ஆண்மைக்கு மருந்து இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே. ஆண்மைக்கு மட்டும் மருந்து இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. சரிங்களா? இது வந்து நல்லா ஹைலைட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்தவங்க இதை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டிட்டாங்க. அதனால மக்களுக்கு வந்து பொதுவாகவே ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை இருக்கு. ஆமா, கண்டிப்பாக ஆண்மைக்கு வந்து சித்த மருத்துவத்துல நல்ல அற்புதமான மருந்துகள், லேகியங்கள், தைலங்கள் எல்லாமே இருக்கு. ஆண்குறி பெருசாக்குறதுல இருந்து விந்தணு உற்பத்தியை வந்து அதிகமாக்குற வரையும் வந்து நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நல்லா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து விந்தணு நாங்களும் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து செக் பண்ணி தான் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? எங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஆண்மை குறைவு அப்படின்ற பட்சத்தில் வராரு அப்படின்னாவே நாம் ஃபஸ்ட்டு வந்து சமநிலையில் வந்து நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதில் கவுண்ட் வந்து ஏன்னா குழந்தையின்மைன்றதுனால தான் மெயினாக வந்து வராங்க. அப்போ நம்ம செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சிலருக்கு வந்து சுத்தமாக இருக்காது, சிலருக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 10 மில்லியன் செல்ஸ் 20. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்படி நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த உணர்வு வந்து கம்மியாகுது. இப்போ ஆண்மை வந்து எப்படி வந்து நமக்கு வருது? ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் அதாவது வந்து பொதுவாக உடல் உறவு எதற்காக கொள்கிறாங்க? அந்த உணர்வுகளை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு, அல்டிமேட்டாக உங்கள் மூளையை திருப்திப்படுத்துறதுக்கு. ஆமாம் தானே? அல்டிமேட்டாக நீங்கள் உடல் உறவு வந்து உங்கள் மூளையை வந்து திருப்திப்படுத்துக்கு தான். ஏன்னா அப்போ சுரக்கும் போது ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அதனால் உங்கள் மூளை வந்து உங்களுக்கு ஒரு கிளர்ச்சி அடையுது. அந்த கிளர்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் வந்து நம்ம பொதுவாக வந்து உடல் உறவு வந்து எல்லாருமே விரும்பி பண்ணுறதுக்கான காரணம். ஆமாம் தானே? இப்போ சில பேருக்கு வந்து அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மன அழுத்தத்தில் இருக்கும்போது போதுமான ஹார்மோன்கள் சுரக்காது. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் விரைப்புத்தன்மை வந்து அடையாது. உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஐயையோ நமக்கு வந்து விரைப்புத்தன்மை ஆக மாட்டிருக்கு அப்படின்றது கொஞ்சம் பயம் வந்து சிலருக்கு வந்துடும். ஓகேவா? அதனாலே வந்து அவங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை அடைகிறதில்ல.
ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோனில் செக்ரேஷனோட இது கம்மியாகுது இல்லையா, அப்போ அந்த விரைப்புத்தன்மை அடையாதனால டக்குன்னு வந்து பயந்துடுறாங்க. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னாக்கா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். இந்த பயம். ஸோ செக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா அந்த மூளையை திருப்திப்படுத்துறதுக்காக. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது வராது. அதனால தான் வந்து செக்ஸ் வந்து மனம் சார்ந்ததும் செயல்படுது. ஓகே. பெருசாக்குறதுக்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த தைலம்னா ஆண் உறுப்பு வந்து பெருசாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன் கிடையாது. சயின்டிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் வந்து சைஸ் வந்து பெருசாக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சித்த வைத்தியத்தில் தைலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், இப்போ ஆண்குறி எப்போ வந்து பெருசாகுது? உணர்ச்சிகள் அதிகமாகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க அங்கே சின்ன சின்ன வால்ஸ் இருக்கும் சரிங்களா, அது வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஹார்மோன் வரும்போது அந்த இடத்துல வரும். அப்போது அந்த பகுதிகளில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகுது. அந்த பிளட் ஃப்ளோ அதிகமாகிறதுனால தான் அது வந்து விரைப்புத்தன்மை நல்லா பெருசாக இதாகுது. ஓகேவா? எந்த அளவு வந்து நமக்கு அந்த ஃப்ளோ வந்து ஓப்பன் அது இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவு நமக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சைஸ் வந்து நமக்கு நல்லா பெருசாக வந்து ஓப்பன் ஆகுது. இப்போது இந்த மாதிரியான தைலங்கள் வந்து நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளுக்கு கொடுக்குற மருந்துகள் வந்து நம்ம கொடுத்துட்டு தைலங்கள் கொடுத்து அந்த மசாஜ் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஃப்ளோ வந்து நார்மல் ஆகும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், ரெகுலராக யூசேஜ் பண்ணும்போது தான், ரெகுலராக இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது தான் அந்த ஃப்ளோ வந்து அதிகமாக ஆண்குறி சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். நீங்கள் நீண்ட நாட்கள் வந்து நீங்கள் உடல் ஒரு வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு தான் போகும். அது நேச்சுரல் தான். ஓகே, புரியுதுங்களா? அடிக்கடி நீங்கள் இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பார்க்கும்போது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாகவே தெரியும். நீங்கள் நான் ரொம்ப நாளாக வைக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃப்ளோ வந்து அந்த இடத்துல உள்ளே வரவே இல்லைல்ல, ஆட்டோமேட்டிக்காக அது சிறுத்து போன மாதிரி தான் தெரியும். ஓகே. ஸோ அப்போ நம்ம ரெகுலராக இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில தைலங்கள் வந்து மேலே மசாஜ் மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ சைஸ் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லாவே பெருசாகும். வேற எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து சயின்டிஃபிக்காகவே க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இங்கே வந்து ரெமெடி இருக்குது, இங்கே நாங்கள் க்யூர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா? சரி, இப்போ ஹெமிப்ளீஜியா பக்கவாதம் நாள்பட்ட பக்கவாதம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பக்கவாதம் எப்படி வருது அப்படின்னாக்கா மூளையில் நமக்கு இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுது. இந்த இரத்த குழாய் அடைப்பு ஒன்று வந்து இந்த மூளையில் இருக்கிற இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும், இல்லைன்னா ரத்தம் கசிஞ்சு நமக்கு அங்கேருந்து வந்து உள்ள வந்து கசிவு ஏற்படும். இதனால மூளை செல்கள் வந்து நமக்கு பாதிக்கப்படுது. சரிங்களா? அப்போ ஒன் சைடு கை கால் வந்து நமக்கு வந்து செயல் இழக்குது. இப்போ அந்த செயல் இழக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றதுனா, இப்போ நமக்கு மூளை தான் வந்து நம்ம உடம்பு உறுப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனால அந்த எந்த சைடை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்ததோ அந்த சைடு உள்ள கை கால்கள் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா சிலருக்கு வந்து மசில் ஸ்பேசம் ஆயிரும், நல்லா ரிஜிட் ஆயிரும், நல்லா கல் மாதிரி ஆயிரும். ஓகேவா? இப்போ கல் மாதிரி ஆகிறதுனால தான் பக்கவாதம் வந்தவங்களுக்கு கை பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்துருக்கும், கைகள் வந்து நீட்டி மடக்க முடியாது. பார்த்தோம் அப்படின்னாக்கா காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற மசில்கள் வந்து நல்லா கல் மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும், அவங்களால நீட்டி மடக்கவே முடியாது. இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ரத்தக்கட்டு கரைக்கிறதுக்கு உண்டான மருந்துகளையும் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த நரம்புகளை வன்மைப்படுத்துறதுக்கு உண்டான மருந்தும் கொடுப்பாங்க. ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக வர்மா தெரப்பி வந்து கொடுப்பாங்க. இப்போ வர்மா மருத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மசில்கள்லாம் நல்லா ஸ்டிஃப் ஆகிருக்கா இல்லைங்களா, இந்த மசில் ஸ்டிஃப் ஆனதை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நவ்வை வந்து கொஞ்சம் கை கால்களை வந்து நல்லா உருவி நல்லா இழுத்து ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரிஜிட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த கல் மாதிரி ஆனது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து லூஸ் ஆகிட்டு வரும். அப்போ மசில் வந்து நார்மலான மசில் டோனுக்கு வந்து வரும். ரொம்ப கல் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நார்மல் மசில் டோன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து அவங்க இப்போ நடக்கவே முடியாது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அந்த வர்மா மசாஜ் எல்லாம் கொஞ்சம் ரெகுலராக கொடுக்கணும். ஒரு 15-20 நாள் வந்து நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்கும்போது அந்த சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அந்த மசில்ஸும் நல்லா ரொம்ப கல் மாதிரி இருக்கிறது நல்லா ஃப்ரீ ஆகி மூவ்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெகுலர் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களால வந்து நடக்க முடியும். ஓகே சார்.
நடக்க முடியும், அவங்க வேலைகளை வந்து அவங்க செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய படுத்த படிக்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் வந்து இப்போ லாரியெல்லாம் ஓட்டுறாங்க அவங்க. ஓகே. அந்த அளவு வந்து ரெடி ஆகியிருக்காங்க. இது செலவுலாம் அதிகமாகுமா சித்த வைத்தியத்தில், இல்லை என்ன மாதிரி? இல்லை சார், அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா மெடிசனை பொறுத்து தான். இப்போது ஸோ ஹையஸ்ட்டாக எவ்வளோ வரைக்கும் செலவாகுவீங்க சார்? அப்படி நம்ம இதுன்னு ஒரு குறிப்பிட்ட இதுலாம் சொல்ல முடியாது. 1-2 பச்சிலை சேர்ந்த மூலிகைகள் வந்து கொடுக்குற மருந்து இருக்கு, சரிங்களா. 100-150 பச்சிலை சேர்ந்த மருந்துகள் கொடுக்குற மருந்துகளும் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான், அதனால தான் காசு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறது. சில இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாகிறது, சில இடத்துல இப்போ சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் வந்து இது வந்து சளிக்கு கொடுத்தா நமக்கு கேட்கும். ஸோ அது நம்ம கொடுக்கலாம். இல்லை கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது வந்து மலச்சிக்கல்கள்லேருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து நம்ம கொடுக்குது. இதெல்லாம் வந்து ஈஸி அவைலபிலிட்டி, ரொம்ப சீப்பாக முடியும் 1-2 பச்சிலை மூலிகளை கொடுக்கறது. ஸோ எதுக்கு நோய்களுக்கு தகுந்த மாதிரியும் மூலிகைகளுக்கு தகுந்த மாதிரியும் இது வந்து ப்ரைஸ் மாறுது. அதனால தான் சில இடத்துல வந்து அதிகமாகவும் சில நேரங்களில் வந்து நமக்கு கம்மியாகவும் இதாகிறது. ஓகே சார், சூப்பர் சார், ரொம்பவே அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.